இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன கொலகாரன தான்ல பாக்கா. இந்த ஜெயில் மாதிரி தான்ல வெளியே உலகமும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா ஒரு 2 முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக தான். ஒன்று இந்த திருச்சி கிழக்குன்னு போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக. இன்னொன்று நான் ரீசெண்டாக அட்டன் பண்ண ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை கான்ட்ரவர்சி ஆக்கிட்டாங்க. முதல்ல இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி பேசிடலாம். நான் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு விஷயத்த கான்ட்ரவர்சியாக மாற்றி அது தப்பாக 2-3 பேர் பேசுகிறேன்னொடனே நான் ட்வீட் போட்டுட்டேன், எழுத்துப்பூர்வமாக போட்டுட்டு, நான் ஏங்க மக்களை போய் அப்படி பேச போகிறேன், நான் ஏன் மக்களை போய் அப்படின்னு நினைக்க போகிறேன். தெருநாயிலிருந்து வீடு வரைக்கும் புரிதலை பற்றி பேசணும்னு நினச்சேன். நான் பாட்டு ட்வீட் போட்டு எழுத்துப்பூர்வமாக போட்டுட்டு நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருக்கோம். 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோனு, நண்பா நீ இதுக்கு ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும், எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க, ஒரு சிலர் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு உன்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அதான் ஒரு தடவை ட்வீட் போட்டுட்டான்ல, விட்டு நம்ம அதுக்கு போய் சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது. தப்பு நம்ம பண்ணால் பரவாயில்ல, நம்ம தான் பண்ணலையே அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரஸ்ட் குழந்தைங்கள்லாம் ஃபோன் போட்டு, நம்ம படிக்க வச்ச குழந்தைங்க அங்கங்கே வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அங்கிள் நீங்கள் இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ், இது ரொம்ப தப்பாக போய்ட்டுருக்கு அப்படின்லாம் பேசினாங்க. என்னடா இது எல்லாம் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டுக்கு போனால் வீட்டில் அம்மாவும் அப்செட்டில் இருக்காங்க. இதுக்கு தான் நான் ஒன்று அரசியலுக்கு போவானு. நான் ஐயோ இது ஏதோ ரொம்ப தப்பாக இருக்குது போல். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தா நம்ம சொன்ன எண்ணங்கள் வேறு, இவங்க தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னும் போது, எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பையன் ஒருத்தர் இருக்கார் என்னுடைய ட்ரஸ்ட்டில். அவர் பேர் ராஜகோபால். அவர் ஒரே ஃபோனில், அங்கிள் நீங்கள் இதுக்கு ஒரு ட்வீட் போட்டு ஆகணும், நீங்கள் பசங்களை டான்ஸ் ஆட வைக்கிறாருன்னு மேலோட்டமாக பார்த்துருக்கீங்க, பசங்களை படிக்க வச்சுருக்காங்கன்னு மேலோட்டமாக பார்த்துருக்கீங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இவங்களை படிக்க வைக்கிறாங்க, மாஸ்டர் பர்த்டே கேக் வெட்டுறாரு, இது மட்டும் தானே பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவங்கள நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்றதெல்லாம் அப்போல்லாம் ரீல்லாம் இல்லை. இத்தனை குழந்தைங்க வளர்த்துருப்பேன், எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருப்பேன். எனக்கு ஒன்று பண்ணுங்க, எங்கள் அண்ணன் தப்பாக பேசியிருக்க மாட்டார், யார் என்ன தான் சொன்னாலும் அவர் இதை பண்ணியிருக்க மாட்டார்ன்ற சப்போர்ட் மட்டும் எனக்கு போதும். ஏன்னா எங்கள் அம்மாண்ட இவ்வளோ கெஞ்சி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அம்மா ப்ளீஸ்மான்னு சொல்லி விஜய் சார் வந்ததால் ஒரு நம்பிக்கை அம்மா போன்னு சொன்னாங்க. இப்போது இந்த விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ இந்த கான்ட்ரவர்சி, அப்போத்துலேருந்து அம்மா மறுபடியும் பார்த்தியா நான் இதான் சொன்னார். ஏன்னா அம்மாவுக்கு 70 வயசு ஆகிடுச்சு, பாவம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அம்மா ஒரு சிலர் தான் வீடியோ போடுறான், பொதுமக்களுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ப மாட்டாங்கம்மான்னு சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வயசானவங்க நான் போய் எழுத்தும் பேச முடியாது. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், இன்னும் எல்லாத்துக்கும் அம்மா தானே சார். எனக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு ரசிகை எங்கள் அம்மா, ஃபஸ்ட்டு குரு, ஃபஸ்ட்டு டீச்சரு, அதுக்கப்புறம் என்னுடைய தெய்வம், என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எல்லாமே என் வாழ்க்கையில் தாய் தாங்க. தாய் இல்லைன்னா நான் இல்லவே இல்லைங்க. நான் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என் தாயுடைய ஆசீர்வாதம்லாம் நான் இருக்க முடியாது. நான் பேசினா தாயின்னு வரும், அது வரலன்னா தான் தப்பு. நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் தாய் நான் அப்படி தான். அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட கேட்குறீங்க, ஏன் வர்றதுன்னா வர வேண்டியதானே, ஏன் மக்கள்கிட்ட போய் கேட்கணும். மக்கள் திருப்பி மகிழ்ச்சி திருப்பிட்டு இருக்குல்ல. மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்க, வந்துடுவாங்க. நான் மற்றவங்க கேட்க மாட்டாங்க, நான் கேட்பேன். என் சொந்தத்தை எல்லாரையும் கேட்குறேன். அதுமாரி மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டால் என்ன தப்பு? ஏன்னா அவங்க தான் என்னை வாழ வச்சாங்க, அவங்க தான். ஒரு வேளை எல்லாரும் சொன்னால் நீ அரசியலுக்கு வராத, ட்ரஸ்ட் விஷயமே போதும்னு ஒரு வேளை அவங்க நினச்சிருந்தா கேட்குறதுல என்ன தப்பு? அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுல என்ன தப்பு? இனிமேல் நான் கேட்டு தான் 4 பேருக்கு சாப்பாடு போட்டால் அரசியலுக்கு வந்துடலாமா, மாற்றுத்திறனாளிக்கு 2 பேர் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டா அரசியலுக்கு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் 4 பேருக்கு சாப்பாடெல்லாம் போடலாங்க. பார்த்தீங்கல்ல, ஒருத்தருடைய லைஃபையே வளர்த்து எடுக்கிறேங்க, ரொம்ப கஷ்டம். எல்லாரும் அரசியலுக்கு நான் வந்த அப்புறம் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறேன், இன்னும் வரேன்னு கூட சொல்லலை. அதுக்குள்ளே அப்படி பேசாதீங்க. 4 பேருக்கு சாப்பாடு போட்டு அரசியலுக்கு வந்துடுறேன். நான் என்னுடைய கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டங்க, ரொம்ப வலி இருக்குது எனக்குள்ளே. நான் நிஜமாக வச்சுருக்கேன். இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடி ஏதோ பேசிட்டீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்களா, இப்போவாது என் கஷ்டம் புரிஞ்சிருக்கும். இனிமேல் அப்படி யாரும் தப்பாக பேசாதீங்க. இந்த திருச்சி கிழக்கு தொகுதி, ஸோ நிறைய பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா திருச்சி தொகுதியில் லாரன்ஸ் மாஸ்டர் நிற்கிறாரு. நிறைய பேர் அண்ணா நீங்கள் வாங்கினா, நீங்கள் வந்தால் நாங்கள் ஓட் போடுறோன்னா, வெல்கம்ண்ணா இதெல்லாம் சொல்கிறீங்க. நான் ஷூட்டிங் போகிற இடத்துல நான் ஏதாவது ஆஃபீஸ் போனால் கூட வாங்க எம்எல்ஏ சார் திருச்சி தொகுதியில் நிற்கிறீங்களா, எல்லாருமே சந்தோஷமாக கூப்பிட்டீங்க, அன்பாக கூப்பிட்டீங்க. உங்கள் அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி. பட் அது எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசில் இருக்குதான் நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். நான்
திருச்சி தொகுதியில் நான் வந்து நிற்கணுமா, இல்லை விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க, அவங்க வரணுமா நான் வரணுமா? விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அது விஜய் சார் டிசைட் பண்ணணும். விஜய் சார் யார் நிற்க வைக்கிறாங்களோ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. ஸோ அந்த இடத்துல போய் நான் போய் நிற்கிறதுன்றது அது தர்மமே இல்லைல்ல. யாரோ ஒருத்தர் விதை போடுவாங்க, அங்கே செடி முளைக்கும், அதுக்கு வேலி கட்டுவாங்க, அதை பாதுகாப்பாங்க, ஒரு மரம் ஒன்று வரும், அந்த மரத்தில் ஒரு பழம் வரும், அந்த பழத்தை நான் எடுத்து சாப்பிட்ணுமா விதை போட்டவங்க சாப்பிட்ணுமா? ஒரு வேளை நம்ம போய் சேரணுன்னா எப்படி தெரியுமா சேரணும்? ஃபஸ்ட்டு உறுப்பினராக போய் சேரணும். உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சிக்காக 3 வருஷம் உழைக்கணும், 4 வருஷம் உழைக்கணும். கட்சியுடைய எல்லா நல்ல திட்டங்களையும் எத்தனை போய் வெளியே சொல்லணும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்றது தான் என்னுடைய கோட்டை. உழைக்கணும். அப்புறம் கட்சி மேலிடம் பார்த்து சிஎம் பார்த்து நல்லா உழைக்கிறாங்க ஒரு போஸ்ட்டு கொடுத்தா அந்த போஸ்ட்டில் நம்ம இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது தர்மம். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய நிலைப்பாடை சொல்கிறேன். நான் எதுக்கு அரசியல் வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன், யார் கூட போக போகிறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறேன், எனக்காக இல்லை. எப்படி நம்ம ஹெல்ப் கேட்க போகிறேன்? கலைஞர் ஐயா இருந்தார், அவர் இருக்கும்போது நான் ஒரு சில குழந்தைங்கிட்ட ஆப்ரேஷனுக்கெலாம் ஹெல்ப் கேட்டேன், அவரும் பண்ணார். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார், அவர்கிட்ட இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய மாற்றுத்திறனாளி பசங்க மல்லர் கம்பம் கற்றுக்கிட்டாங்க. மல்லர் கம்பம்னா ஒரு கட்டையை வச்சுட்டு அதுக்குள்ளே டான்ஸ் ஆடுறது கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஷோஸ் எல்லாம் வேணும்னு அவர் நம்பர் என்கிட்ட இல்லை, கேட்டு வாங்கி ஒரு வீடியோ அனுப்பிவிட்டேன், அவ்வளோதான். அவர் என்ன பண்ணார்னா ஸ்டாலின் சார் சிஎம் சாருக்கு இதை அனுப்பி கேட்டு ஒரு வாரத்தில் சிஎம் சார் முன்னாடி ஆட வச்சுட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் சார் பண்ணியிருக்காரு. நிறைய குழந்தைங்க ஆப்ரேஷன், அவர் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது, நீங்களே நடிகராக இருக்கும்போது நான் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தேன், நீங்களே உங்கள் சொந்த காசு போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்து, நடிகராக இருக்கும்போதே ஒரு குழந்தைய காப்பாற்றிங்க, இப்போ சிஎம் ஆகிட்டீங்க, தைரியமாக அந்த உரிமையோடு கேட்பேன். ஒரு 1000 குழந்தைக்கு பண்ணு, 1000ன்னா நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் உங்கள் மினிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி. அது உரிமையோடு வந்து நான் போய் கேட்குறதில்ல, நியாயம் இருக்குது. அது சிஎம் பண்ணும்போது அதை வெளியே வந்து சிஎம் எனக்காக என் நண்பர் வந்து இத்தனை ஆப்ரேஷன் பண்ணார், இத்தனை குழந்தைங்க இந்த ஹெல்ப் பண்ணாருன்னு அப்போ பெருமையாக சொல்லிக்கலாம். நம்ம அதுக்குன்னு ஃபீல் பண்ணுறாதீங்க, அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டார் போல். திருச்சி கிழக்கில் தான் நிற்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன், வேறு எங்கேயும் நிற்கலன்னு சொல்லல. நிற்போம் பொறுமையாக, அடி மேலே அடி எடுத்து வச்சு, அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன காய்கறி கடையாக போய் வாங்குறதுக்கு? இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி காப்பாற்றி வச்ச பேரெல்லாம் ஒருத்தருக்கு போய் சரண்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்காக உழைக்க போகிறோம்னா அங்கே நம்மளுக்கு சீட்டு வேணாம், எதுவும் வேணாம், மரியாதை. எங்கே நம்மளுக்கு மரியாதை நல்லா கிடைக்குதோ, யார் கூட போய் சேர்ந்தால் மக்களுக்கு நல்லது நடக்குமோ எல்லாம் திங்க் பண்ணி அழகாக பண்ணுவோம். ஏதோ ஈஸியாக கிடைக்குதுன்னு எம்எல்ஏ சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு, இல்லை மினிஸ்டர் சீட்டில் உட்காந்துட்டு பதவி அனுபவிக்கிறதுக்காக வருவேனா, என் சுயநலத்துக்காக வரேனா, இல்லை மக்கள் பின்னாடி வந்து நிற்கிறேன்னா, மக்கள் பிரச்சனைக்காக நான் வரேன். மக்கள் பிரச்சனைக்கு வர்றது தானே இங்கே கரெக்டான ஒரு விஷயம். இப்போ ஏதோ ஆசைக்கு ஏதோ கூப்பிட்றாங்க, அப்போ நம்ம போயிட்டு பதவியை அனுபவிக்கலான்றது தப்பு இல்லைங்க. அதுதான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கேன், நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், என்கிட்ட எல்லாமே இருக்கேன். மக்கள் பிரச்சனைக்காக நம்ம வந்து எங்கே போகணும், யார் கூட போகணும், எப்படியாப்பட்ட அரசியலை கையில் எடுத்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்ன்றத நல்லா திங்க் பண்ணி பொறுமையாக நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். 2 படம் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு சொல்கிறேன்.